வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் யோவான் ஒரு முன்னுரையை போல நம்மோடு கூட பேசினார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி மகிமையின் ராஜாவாய் காட்சியளித்தார், அதுவரை மனுஷகுமாரனாய் தன்னை காண்பித்தவர் பத்ம தீவிலே தன்னை எப்படி தேவகுமாரனாய் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் நேராய் சபைகளை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 4 சபைகளை குறித்தும் 3ஆம் அதிகாரத்தில் 3 சபைகளை குறித்தும் ஆக மொத்தம் 7 சபைகளை நமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். அது 2ஆம் 3ஆம் அதிகாரம் முடித்த பிறகு பரலோகத்தை காண்பிக்கிறார், சிங்காசனத்தை காண்பிக்கிறார். சிங்காசனம் எப்படி இருக்கிறது, வீட்டில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறார், சிங்காசனத்தின் மேலே எப்படி ஒரு வானவில் இருக்கிறது, அதற்கு முன்பாக எப்படி ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது, சகலவற்றையும் 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 7 முத்திரை உடைக்கிறதை பார்க்கிறோம். 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 7 எக்காள தொனிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிறகு 7 கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்தி கிறிஸ்துடைய காட்சி சொல்வதற்கு முன்பாக, பரலோகத்தின் பல பகுதிகளை வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு முன்பாக, பாதாளத்தின் பல பகுதிகளை சொல்வதற்கு முன்பாக, அந்தி கிறிஸ்துவையும் சாத்தானுடைய நித்தியத்தை குறித்து பேசுகிறதற்கு முன்பாக சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்தை முதல்ல 1 7 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீனு வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. 7 சபைகள், அதில் குறைகள் இருந்தது, நிறைவுகள் இருந்தன. ஆண்டவர் அந்த சபைகளுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், சில குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்று எச்சரிப்பை கொடுத்தார். மனம் திரும்பும்போது என்ன காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன விதமான நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று ஒவ்வொரு சபைக்கும் எழுதினார். 7 சபைகளிலும் முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று பார்க்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை வேதத்தில் 8 முறை வருகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:7 சொல்லும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நம்முடைய ஆண்டவர் ஜெயங்கொண்டார். உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயங்கொண்டார்.
பிசாசையும் மரணத்தையும் ஜெயங்கொண்டார். பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயங்கொண்டார். நம்மை ஜெயங்கொண்டவர்களாய் நிறுத்துகிறது தான் ஆண்டவருடைய வேலை. ஒவ்வொரு சபையையும் ஒரு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஆலோசனைகள் அவர் சொல்லுகிறார். வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறார். தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டிய இடத்துல அவர் பாராட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். பரலோகத்தில் ஒரு பெரிய சிங்காசனம், பிதாவாகிய தேவன் அதில் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்தில் நான் வீற்றிருக்கிறேன். அதே சிங்காசனத்தில் உங்களுக்கென்று ஒரு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். உலகத்தில் அதைவிட ஒரு பெரிய வாக்கு தத்துவம் வேறு ஒன்று இருக்க முடியாது. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உலாவும்படி செய்தார். உன்னதங்களில் அவரோடு வீற்றிருக்கும்படி ஆண்டவர் செய்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு சபையில ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண வேண்டியது தான் ஒரு முக்கியமான கடமை. ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ண முடியாமல் அவர் மணவாளனாய் வீற்றிருக்க முடியாது. புது வீடெல்லாம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் பொண்ணு தான் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை வருத்தப்பட்டு இருந்தாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நமக்கு நித்திய வீடுகளை இப்போ ஆரம்பிக்கலையா, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் நமக்கு எல்லாவற்றையும் அறைந்து பண்ணிவிட்டார். இந்த 7 சபைகளிலிருந்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை உருவாக்கணும். சபை என்பது ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சிங்காசனத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சபை என்றால் ஏதோ ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் ஆராதனை ஒரு பிரசங்கம் 4 கதைகள், அது அல்ல. சபை என்றால் அதை கரைதிரையற்ற மணவாட்டியாய் தேவ சமூகத்தில் நிறுத்தணும். அதுதான் முக்கியம். ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிலை நிறுத்தும்படி அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். சபையினுடைய நோக்கம் உண்மையாய் சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றணும். அந்த பரம அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்யணும். ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க செய்யணும். அப்போஸ்தலர் 20:28 இயேசு தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அவர் சொல்லுகிறார். ஆதாம்க்கு ஒரு மணவாட்டி, இயேசுக்கு ஒரு மணவாட்டி. ஆதாமுக்கு மணவாட்டியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆதாம் நித்திரை அடைய வேண்டியது அவசியமா இருந்தது. நித்திரை செய்யும் போது உடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மணவாட்டியாய் உருவாக்கினார். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நித்திரை அடைய வேண்டியது இருந்தது. அவருடைய விலா குத்தி கிழிக்கப்பட்டது. அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த சுய இரத்தத்தினாலே மணவாட்டியை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த மணவாட்டியை தான் ஜெயங்கொண்ட ஒரு மகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தும்படி 5 வகை ஊழியக்காரர்களை சபையில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மேய்ப்பர்களை, போதர்களை சபையில் ஏற்படுத்த காரணம் என்ன? இந்த சபையிலிருந்து ஒரு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை பரலோகத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். சபை என்று சொல்லுவது இன்றைக்கு பல சபைகளை குறித்து நாம் சொல்லுகிறோம்.
ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 7 சபைகள் இருந்தன. முதல் சபை எபேசு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில் எபேசு சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது சபை சிமிர்னா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் 4 வசனங்கள் சிமிர்னா சபையை பற்றி சொல்லுகிறார். 3வது சபை பெர்குமு என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் மொத்தம் 6 வசனங்கள் பெர்குமு சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 4வது சபை தியத்தீரா என்று அழைக்கப்படுகிற சபை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வசனங்கள், மொத்தம் 12 வசனங்கள் அந்த தியத்தீரா சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 5வது சபையினுடைய பெயர் சர்தை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை மொத்தம் 6 வசனங்கள் இந்த சர்தை சபையை பற்றி சொல்லுகிறார். 6வது சபை பிலடெல்பியா என்கிற சபை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் 7 வசனங்கள் அந்த பிலடெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது சபை லவோதிக்கா சபை. இந்த லவோதிக்கா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் 9 வசனங்களிலே சொல்லுகிறார். அந்த காலத்தில் இருந்த அந்த 7 சபைகளையும் ஒரு பட்டணங்கள், அது எந்த இருப்பிடமோ அதை வைத்து அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு பல சபைகளை நாம் பார்க்கிறோம். சிஎஸ்ஐ சபை என்று சொல்லுகிறோம், லுத்தரன் சபை என்று சொல்லுகிறோம், ஆங்கிலிக்கன் சபை என்று சொல்லுகிறோம், பெந்தகோஸ்தே சபை என்று சொல்லுகிறோம். பலவிதமான சபைகளுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். பல விதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சபையிலிருந்து ஒரு மணவாட்டியை உருவாக்கும். அந்த ஒரு மணவாட்டி என் பிரியமையோ, என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? ஒருத்தி தான் அந்த மணவாட்டியாய் மாறுகிறாள். அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரே எண்ணமுள்ளவள், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் ஒரு மணவாட்டியாய் மாறுகிறாள். சபை என்பது என்ன? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை. விளக்கம் அதுதான். இன்னைக்கு பலரும் பல சபைகள் பெயர் வைத்துக் கொள்ளலாம். இந்த சபைக்கு வந்தாதான் பரலோகத்துக்கு நீ போவான் சில சொல்லலாம். எங்க சபை தான் மணவாட்டி சபையாய் மாறப்போகிறது என்று இன்னொரு கூட்டத்தார் சொல்லலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய சபை என்பது என்ன? எப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அவன் பரலோகத்திலே பேர் எழுதப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் பூரண வளர்ச்சி அடையும் போதுதான் ஜெயங்கொண்டவனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்த முடியும். பல பேர்களை வைத்திருக்கிற பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீ இயேசுவை போல பூரணப்படணும். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நீ வரணும். கரைதிரையற்றவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ நிற்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல பேர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிற வேளையில் ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பழைய ஏற்பாட்டிலே எலியேசருக்கு அடையாளமானவர். ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடும்படி ஆபிரகாம், பிதாவுக்கு அடையாளமான ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான எலியேசர்ட்ட, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணு கொன்றணும், அவளை தேடிப்போ. அதுபோலதான் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பி என்னுடைய ஒரே பேரான குமாரன் பல பாடுகள் பட்டு மறைத்து உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீ போய் இயேசுக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. அதற்காகத்தான் ஆவியானவர் பூமியிலே பொழியப்பட்டிருக்கிறார். நம்மை ஒரு மணவாட்டியாய் மாற்றுவதற்காகத்தான் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வருகையில்
நாம் தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போகும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போவார். எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை இருக்கிறதோ அப்பொழுது சபையின் காலம் பூமியில் முடிந்து போகும். விழுந்து போனவர்கள் தான் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள். அது அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்குள்ளே போய்விடும். அதற்கு பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மகா அரிது. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டவர் முதல்ல எபேசு என்கிற சபையை நமக்கு காண்பிக்கிறார். எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்கது என்ற அர்த்தம். விரும்பப்படத்தக்கது. இந்த எபேசுவை குறித்து அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிற 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த எபேசு சபையை குறித்து வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, வெளிப்படுத்தின விசேஷங்கள் எல்லாம் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சபை எபேசு என்கிற சபை. சில சபைகளை பற்றி ஒன்றுமே மற்ற சபைகளில் எழுதப்படவே இல்லை. சிமிர்னா சபையை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் எந்த நிருபத்திலும் எழுதப்படவில்லை. ஆனால் எபேசுவை குறித்து அதிகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே முதல்ல ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19 21 வரை வாசிக்கிறோம். அவர் ஊழியம் செய்து போன பிறகு அப்பல்லோ என்று சொல்லப்பட்ட ஒரு வேத அறிஞர், சமர்த்தான ஒரு பிரசங்கி, அவர் வந்து பிரசங்கித்தார். அதை 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வந்தார். பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார். ஒரு கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து நான் வாசிக்கிறோம். அதே எபேசு சபையில் தீமோத்தேயு வந்து ஊழியம் செய்ததை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே சபையில் எபேசுல ஆக்கில்லா பிரிசில்லா வந்ததை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசு ஒரு முக்கியமான இடம். ரோமாபுரி மன்னர்கள் கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்யும்போது, மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கும் போது அவருடைய கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டு ரோமாபுரிக்கு எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவார்களாம். சிலரை உயிரோடு எரிக்கும்படி, சிலர் தலையில் தார் ஊற்றி தீ கொளுத்தும்படி, சிலரை சிங்கங்களுக்கு இரையாகும்படி எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவது வழக்கமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திய காலத்தை எபேசுல தான் செலவழித்தார். அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு நீரோ என்ற ரோமாபுரி பேரரசன் காரணம். அப்படி நாடு கடத்தும் போது எபேசுலேருந்து தான் அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்த எபேசுல இருக்கிற நேரம் அவர் 3 நிருபங்களை எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். கிபி 70 முதல் 90 வரையிலும் இந்த நிருபங்களை அவர் எபேசுலந்தான் எழுதினார். அதுபோல பத்மு சிறையிருப்பில் ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்த தரிசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்திருந்தவர் எபேசுக்கு திரும்ப வந்து விடுதலையாக்கப்பட்ட போது அந்த எபேசுல இருந்து தான் அவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருந்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வருவதற்கு முன்பு அநேக மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், அவர்கள் நிறைய மந்திர புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு வந்த ஒரு இடம்தான், ஒரு பிசாசின் கோட்டையாய் இருந்த இடம்தான் எபேசியா இருந்தது என்று அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அவர்களெல்லாம் அதை கொண்டு வந்து தீ கொளுத்தினார்கள். சரி, 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை குறித்து காண்பிக்கிறார்கள். அவருடைய கையை காண்பிக்கிறார்கள். அவருடைய கரம் பெரிய கரம், பிரகாசமான கரம்.
ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் இஸ்ரவேலரை மீட்டெடுத்து வந்த கரம், ஆணி பாய்ந்த கரம், இரத்தம் ஒழுகுகிற கரம், தழும்புகள் உள்ள கரம். ஆனால் அந்த கரத்திலே 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு உலாவுகிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை பார்க்கிலும் கோடி 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 மடங்கு பெரியது. உலகத்தை பார்க்கிலும் கோடான கோடி பெரியவைகள், மகா பிரகாசமானவை, அக்னிமயமானவை. அதை கையில் வைத்துக்கொண்டு அவர் உலாவுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார், எவ்வளவு கம்பீரமானவராயிருப்பார். இந்த நட்சத்திரங்கள் சபைக்கு அடையாளமாயிருக்கிறார். 7 சபைகளும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாராம்? தம்முடைய காயப்பட்ட கரத்தில் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் தம்முடைய காயப்பட்ட கரத்தில் வரைந்திருக்கிறார். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட விசுவாசியானாலும் சரி, சபையானாலும் சரி, தன்னுடைய உள்ளம் கைகளிலே ஆண்டவர் வரைந்திருக்கிறார். இந்த இடத்துல 2:7 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7 நட்சத்திரங்களை ஏந்தி 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். வேதத்தில் 7 என்ற எண் மிக மிக முக்கியமானது. 7ன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பூரணம் என்று எல்லாருக்கும் தெரியும். 1 என்ற எண் உண்டான மெய் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது. 2 என்ற எண் ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு மனப்பாட்டை குறிக்கிறது. 3 என்ற எண் திருத்துவத்தை குறிக்கிறது. 4 என்ற எண் சுவிசேஷத்தை குறிக்கிறது. 5 என்ற எண் தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. 6 என்ற எண் மனுஷீகத்தை குறிக்கிறது. 7 என்ற எண் பூரணத்தை குறிக்கிறது. 8 என்ற எண் மறுபிறப்பை குறிக்கிறது. 9 என்ற எண் ஆவின் வரங்களை குறிக்கிறது, கனிகளை குறிக்கிறது. 7 குத்துவிளக்குகளின் மத்தியில், 7 சபைகளின் மத்தியில் ஆண்டவர் அன்போடு கூட பாசத்தோடு உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு அற்புதம் செய்யும்போ அப்படியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில் உலாவி வருகிறவர். சபை ஆராதனை நேரங்களில் உலாவி வருகிறவர். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வரும்போது அவருடைய மத்தியில் அவர் உலாவி வருகிறவர் என்று மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. குத்து விளக்கு அது பொன்னால் செய்யப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அநேக குறிகள், ரகசியங்கள் எப்படி இயேசு ஓமையில் சொன்னாரோ அதே போல நிறைய ரகசிய வார்த்தைகள் இருக்கிறது. பொன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது அது 2 அர்த்தம் கொடுக்கிறது. ஒன்று, பொன் என்றால் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அடுத்தது, பொன் என்றால் விசுவாசத்தை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளமாக இருந்தன. பழைய ஏற்பாட்டில் நிழலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் நிஜமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பொன் குத்து விளக்குகளை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த சரத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்காக குத்து விளக்கை ஆண்டவர் வைக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளால் ஆனது. முதல் பகுதி வெளிப்பிரகாரம், எல்லா இஸ்ரவேலனும் அங்கே வர முடியும். அங்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனுடைய வெளிச்சம் தான் இருந்தது. 2வது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்கு பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்குகளை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் மோசையோடு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் அந்த குத்து விளக்கு 7 அகல்களை உடையது. நடுவில் 1, வலதுபுறம் 6 அகல்கள், அடுத்த பக்கத்தில் 6 அகல்கள், மொத்தம் 7 அகல்கள். பூரணமாய் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் என்பது வேதத்தின் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற இடம். வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு வேதத்தில் உள்ள ஆழங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சந்நிதிக்கு வர வேண்டும்.
என்பதைத்தான் அந்த பொன் நமக்கு விளக்கி கொண்டு இருக்கிறது. வேதத்தில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 1 பேதுரு 1:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படும். ஆனால் அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசமானது, உங்களுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. தேவாலயத்தை பரிசுத்தமாக்குகிற பொன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பணிமூட்டுகளை எல்லாம் பொன்னினாலே செய்ய வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அது காண்பித்து கொண்டே இருக்கிறது. எபிரேயர் 11 முழுவதும் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி அந்த பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர் எழுதி வைத்தார். எபிரேயர் 11:6 அவர் சொன்னார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்பதையும் அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர், விசுவாசத்தை முடிய செய்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவும். விசுவாசம்தான் அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் பல பாராட்டுகளை 8 காரியங்களை குறித்து அவர் பாராட்டுகிறார். முதலாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்க. 2வது வசனத்தை பாருங்கள். மீண்டும் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் விளாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. முதல்ல ஆண்டவர் பாராட்ட ஆரம்பிக்கிறார். நல்ல குணத்தை ஆண்டவர் சொல்லி தட்டி கொடுக்கிறார். எப்போதுமே நீங்கள் ஒரு மனுஷனிடத்தில் குறைய சொல்கிறதுக்கு முன்னால் அவனை பற்றி கொஞ்சம் புகழுங்க, அவங்கள இருக்கிற நல்ல காரியத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரும்போது பிள்ளைகளை பாராட்டுங்க. ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனித்துட்டு இருக்க. வெறும் குற்றம் கண்டுபிடிக்கிறது மாற்றம் இல்லை, அவர் எப்போதுமே நம்மை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர். கமான், யூ கேன் டூ இட். நீ அதை செய்ய முடியும், நீ அதை செய்ய முடியும். மற்றவங்க செய்தாங்க, மற்றவங்க ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தாங்க, உன்னால் முடியும். உற்சாகப்படுத்துகிறார். இங்கே 8 காரியங்களை சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2வது, உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3வது, உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். 4வது, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். 5வது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். 6வது, நீ சகித்து கொண்டிருக்கிறதை. 7வது, நீ பொறுமையாயிருக்கிறதை. 8வது, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். 8 பாராட்டுகளை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். 8 பாராட்டுகள். ஆனால் இங்கே விசேஷமாய் ஒரு பாராட்டுதலை ஒரு 5 நிமிடம் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எபேசு சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று தங்களை சொல்லி கொண்டிருக்கிறதை கண்டறிந்தது. அதை ஆண்டவர் பாராட்டுகிறார். போலி அப்போஸ்தலர், கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள வேலையாள், இவெல்லாம் நடித்து கொண்டு இருக்கிறவர், இவர்களெல்லாம் நீ கண்டறிந்தாய். இந்த கடைசி காலத்தில் அநேக பொய்யின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன. அநேக போலி ஊழியக்காரர்கள், போலி தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். எபேசு சபை என்ன, ஆண்டவரிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார்கள். முக்கியமாக என்ன வரம் தெரியுமா? கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிற வரம், கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிற வரம், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களை கண்டுபிடிக்கிற வரம்.
நல்ல நோட்டியது, நல்ல 1000 ரூபா நோட்டியது, கள்ள 1000 ரூபா நோட்டியது என்று கண்டுபிடிக்கிற வரம். அந்த வரத்துக்கு ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்று பேர். இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தால் தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடித்து கையோட பிடித்து கொள்ளலாம். அப்போஸ்தலன் யோவான் எழுதினார், 1 யோவான் 4:1, என் பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் அநேக அந்தி கிறிஸ்துவுடைய ஆவிகள் வந்து கொண்டிருப்பதால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் இவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எல்லா அப்போஸ்தலன் சொல்கிறவரையும் எல்லா ஊழியக்காரனையும் பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களாம் நீ நம்பிராத. நீ புறாவை போல கபடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சர்ப்பத்தை போல நீ வினா உள்ளவனாக இருக்கணும். இயேசுவும் கூட எச்சரித்தார், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போவார்கள். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் அநேக பெருக்கங்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகி விடுவார்கள். ஆதியிலே மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது அதை கண்டுபிடிக்கிற வழி ஆண்டவர் சொன்னார். அவங்க ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், வெளிப்பார்வைக்கு சாதுவான ஒரு ஆட்டை போல காண்பிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பது? இயேசு சொன்னார், அவருடைய கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். முச்செடியில் போய் அத்தி பழங்களை பறிக்க முடியாது, முள்ளுதான் குத்தும். நான் அத்திமரம் என்று தன்னை அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாலும் அதுக்குள்ளே முள்ளுதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அதை பிடித்து கண்டுபிடிங்க. சிலர் ஆடுகளை கஷாப் கடையை தொங்க போட்டிருப்பாங்க, அது உண்மையான ஆடு தானா, ஆனால் வாலில் ஒரு பகுதி அதில் ஒட்ட வச்சிருக்கும். அதை இழுத்து பார்க்கலாம், இது ஆடா அல்லது நாயை அடித்து ஆட்டு மாதிரி போட்டானா அதை இழுத்து பார்க்கணும். அதை இழுத்தா வரல, அப்போ இது ஆடு தான். இல்லைன்னா நாயை அடித்து போட்டு ஆட்டு வாழை கொண்டு அதை அழகாக சொருகி வச்சிருவான், அப்போ நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கனிகளால் ஜனங்களை அறிய முடியும். ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21-24 சொல்கிறார்ல, அந்த ஆவியின் கனிகள் அவர்களில் காணப்படுகிறதா எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும். 2வது, அவருடைய ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறானா அல்லது சுய மகிமை அவன் தேடுகிறானா? சாத்தான் எப்போது சுய மகிமையை தேடுவான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது, அவர் என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதுனால தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இயேசு மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார், இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களையே விளம்பரம் அடித்து கொள்ளுவாங்க. நாங்கள் 25 பேரை உயிரோடு எழுப்பிட்டேன், அங்கே வானத்தை நான் வில்லா வளைச்சிட்டேன், மணலை கயிறா தெரிச்சிட்டேன், இந்து மகா சமுத்திரத்தை இங்கேருந்து நான் தாண்டிட்டேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன். தங்களுடைய சுய மகிமையை அவங்க தேடிக்கொண்டே இருப்பார். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து அவன் ப்ரீச் பண்ணினான், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி இருந்தனால கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அந்த யோவாசான பாருங்க, எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். உண்மையான ஒரு தேவ மனிதன் தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்து கொண்டு கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பான். அதை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதை கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு வழி. 3வது, ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசி ஆகட்டும், அவன் பிரசங்கிக்கிற வார்த்தையாகட்டும் அல்லது கொடுக்கிற விளக்கமாகட்டும் வேத வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு ஒப்பாய் இல்லாமல் அவன் என்னதான் வெளிப்பாடு கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேத வசனம்தான் நமக்கு வழிகாட்டி. யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது, அது படிப்பினைகளுக்கு கடிந்து கொள்ளுகிறதற்கு இந்த வேத வசனம் நமக்கு முக்கியமானது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது, அந்த வேத வசனத்தின்படி இருக்கிறதா? 4வது, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகட்டும் அப்போஸ்தலனாகட்டும் சொன்ன காரியம் நிறைவேறினதா? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி
இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அதை நிறைவேறலைன்னா அவனை நீங்கள் நம்ப வேண்டாம். அவன் என்னுடைய நாமத்தில் சொன்ன வார்த்தைகள் கள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகள். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, பொம்பளை பிள்ளை பிறக்குமா, அதைத்தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எத்தனாம் தேதி பிறக்கும், அத்தனாம் தேதி பிறக்காது. பொண்ணா பிறக்கும்னு சொல்லுவாங்க, பையனாக பிறக்கும். ஆண்டவர் மாற்றிட்டாரு, வயிற்றுக்குள்ளே வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டேன், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இப்படி கடைசி காலத்தில் ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால புதிய புதிய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடுகள்லாம் நிறைவேறலைன்னா அந்த ஆளை பிடித்து கொள்ளுங்க. எனக்கு 1000 உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் நான் இப்போ டீச் பண்ணுறதுனால பாடத்தை முடிக்க முடியாமல் போயிடுது. ஆகவே ஐந்தாவதாக ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிற வார்த்தைகள், அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறதா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா, கர்த்தருக்குள்ளே களிகூற பண்ணுகிறதா, அல்லது உங்களை அடிமையாக்கி விடுகிறதா, உங்களை பயமுறுத்துகிறதா, அல்லது அந்த தீர்க்கதரிசனம் கேட்டதுலேருந்து உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறதா? ஆண்டவர் எப்போதுமே நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எப்போதுமே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை உண்டாக்குகிறவர். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 6வதாக ஒரு கள்ள அப்போஸ்தலனை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறானா, ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறானா, அல்லது கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவ்வளோதான். அவருடைய தெய்வீகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த தெய்வீகத்தை நீங்கள் யெகோவா சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ், இயேசு பற்றி சொல்ல வரோன்னு வீட்டை வந்து தட்டுவாங்க. வாங்க நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இயேசு தான் உண்மையான தேவகுமார் தான், அவர் தான் மேசியாவா என்ன, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு அநேக குரூப்புகள் இருக்கிறது, இயேசுவினுடைய தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். சரி, எபேசு சபை பார்த்து ஆண்டவர் ஒரு குறையை சொன்னார். 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்படி இந்த அன்பில் குறைப்பட்டாங்க? எந்த ஊழியக்காரன் வந்தாலும் இவன் கள்ள ஊழியக்காரன் தான், நல்ல ஊழியக்காரன் தான், இதே ஆராய்ச்சி, கையில் லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையான காக்கா தானா அல்லது புறாவா காக்காவா இப்படி வந்திருக்க, இது அப்படியே இதுலேயே ஆராய்ச்சி பண்ணுறது நல்லதான், கள்ளத்தீர்க்கதை கண்டுபிடிக்கிற நல்லதான். ஆனால் அதுலேயே உன் மைண்டை செலவழிச்சிட்டு இருக்கக்கூடாது. உன்னுடைய மெயின் நோக்கம் ஆண்டவரில் அன்பு கூறுகிறது தான் முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கையில் எல்லா கட்டளைகளிலும் பிரதான கட்டளை உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அதான் பிரதான கட்டளை. 2வது கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த கட்டளைக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்புக்குரியவர், அவர் அன்புக்காக ஏங்குகிறவர். நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்து விட்டார். எரேமியா 31:3 சொல்லுகிறார், அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளோ அன்புள்ள தேவன். அந்த அன்புனால தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்புனால தான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அன்பினால தான் பாரமான சிலுவை தூக்கி கொண்டு நடந்தார். அந்த அன்பினால தான் கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பினால் தான் தன்னையே பாவ நிவாரண பலியாக, ஒரு பாவம் அறியாதவர், குற்றத்தை அறியாதவர், வஞ்சனை காணப்படாதவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். என்றால் அவ்வளவு நம்மேல அன்பு வைத்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அந்த அன்பினால் தான் சீஷருடைய கால்களை பிடித்து அதை கழுவினார். அவருடைய அன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளும்படியாக
என்று அவர்கள் எழுதுகிறார். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை சாதாரணமான மனுஷனால் அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமர் 5:5 சொல்லுகிறார், பரிசுத்த ஆவினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா, அதை கொண்டு தான் ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம். அவ்வளவு ஆழமான அன்பு, அவ்வளவு தெய்வீகமான அன்பு. அன்பை கேட்கிறது. அன்புள்ள ஆண்டவர் நம்ம மேல அன்பு செலுத்தி விட்டு அந்த 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 அன்பு அளவிடப்பட முடியாத அன்பை கொடுத்துட்டு நம்ம அன்பை கேட்குறேன். நம்ம கையில் கோடி ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 10 ரூபா தா என்று கேட்கறது போல இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்தது கோடியான ரூபாய். நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு 10 ரூபாய் எனக்கு கொடு, அந்த 10 ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. காலையில் ஆண்டவர் எழும்பி வருகிறார், என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டானா, அன்புக்காக இயங்க மாட்டானா? பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு மீன்பிடிக்காரன் பேதர்கிட்ட வந்து, என்கிட்ட அன்பா இருக்கியாப்பா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா? எவ்வளோ அன்புக்காக அவர் ஏங்குகிறவர். எபேசு சபை தன்னுடைய அன்பை குறைப்பட்ட போது அதை தாங்கிக் கொள்ள முடியல. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் அன்புள்ள தேவன், காட் இஸ் லவ், எல்லா இடத்துலையும் எழுதி போட்டுரும். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு காரியம், நம்முடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி நம்முடைய அருகில் வருகிறவர். நம்ம அவரை துதிக்க மாட்டோமா? ஏங்கி ஏங்கி அருகில் வருகிறவர். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆதியில் நீ ரொம்ப அன்பாக இருந்த. எப்படி புதுமண தம்பதிகள் அந்த ஹனிமூன் போகும்போதெல்லாம் ஹனின்னு அவள் கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சி மார்பில் சாஞ்சி 2 மாதம் ஆச்சுன்னா 2 பேருக்கும் நாயும் பூனைக்கும் மாறி சண்டை. அந்த சண்டை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் கூட எப்போதுமே அன்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய அன்புக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவரை விரும்புகிறார். ஆகவே அந்த அன்பில் குறைப்பட்ட போது அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆகவே அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, 4ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. அன்பில் குறைப்பட்டதை ஆண்டவர் விழுந்து போன ஒரு நிலைமைக்கு சொல்லுகிறார். ஒரு பின்மாற்றி நிலைமைக்குள்ளே நீ போய்விட்டாய். நீ என்ன பாவம் செய்தால் அந்த அன்பில் நீ கொலை செய்யாமல் இருக்கலாம், நீ விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு செலுத்த மறந்துட்டாலே, குறைப்பட்டாலே நீ விழுந்து போனாய் என்று தான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் அதை நீ பார். என்ன நிலையிலிருந்து விழுந்தாய்? சிலர் விழுந்து கிடப்பாங்க, தரையிலே கிடப்பாங்க. வாரந்தோறும் கோயிலுக்கு போய் நாங்கள் செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்வை தகாதவைகளே செய்தோம், ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை. காலமாக இதையே சொல்லிகிட்டு இருந்தால் ரட்சிப்பு கிடைக்காது. உண்மையில் ஒரு மனுஷன் விழுந்து போனான்டா, என்ன நிலைமையில் நான் விழுந்ததுக்கு என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சு ஆதியில் செய்த கிரிகளை நீ செய்வாயாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவனை தூக்கிவிட ஆவலாக இருக்கிறார். மரம் விழுந்தால் தான் விழுந்த இடத்தில் கிடக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விழுந்தால் விழுந்த இடத்துல கிடக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ஆனால் அதற்காக நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஒரு மரத்தில் 10 அடி ஏறி விழுகிறதுக்கு 50 அடி ஏறி விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 அடி ஏறி விழுந்தால் சின்ன சிராய்ப்பு படம், லேசாக டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏற்கும், ஓகே. ஆனால் நீ உயர போய் 50 அடி உயரம் போய் விழுந்தான்னா 7 எலும்பு முறிஞ்சு போகும். பிறகு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும். கையை கட்டி மேலே தூக்குவாங்க, காலை கட்டி போடுவாங்க, பேண்டேஜ் போடுவாங்க, திரும்பி படுக்கக்கூடாதும்பாங்க. மகாவச இரவு பகல் தூங்க முடியாது. என்ன நிலைமையில் நீ விழுந்தா? சில நேரத்தில் சும்மா ஆண்டவரை மன்னிச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறதில்லை. நீ உண்மையாய் இனிமே நான் செய்ய மாட்டேன், உண்மையாய் மனம் திரும்பலன்னா, உண்மையாய் உன்னுடைய பாடுகளுக்காக வேதனைகளுக்காக கண்ணீர் விட்டு அழாவிட்டால் ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதில்லை. என்னுடைய தாயார் ஒரு தேவ மனிதனை குறித்து என்னோடு கூட சொன்னார்கள். போன திருப்பத்தூர் முகாமில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். வராதவங்க இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க.
ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தமிழ் டேவிட் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்தார். தமிழ்நாட்டில் முதல் முறை பயங்கர எழுப்புதலை ஏற்படுத்தினார் அந்த தேவதாசன் தான். அந்த நாட்கள்லாம் கேரளாவிலிருந்து மலையாள பிரசங்கி, கொச்சி குஞ்சு போன்ற தேவனுடைய தாசர்கள் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. பிறகு பொன்னம்மா சன்னியாசினி போன்ற தேவ ஊழியக்காரிகள் வந்தார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் முன்னால் அப்பாற்பட்டவர் இந்த தமிழ் டேவிட் என்கிற ஒரு தேவ மனிதன். பலத்த கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடக்கும். கண்ணே இல்லாதவங்க, குழி விழுந்தவங்களுக்கு புது கண்கள் தோன்றும், நரம்புகளெல்லாம் புது நரம்புகள் உண்டாகும். அவ்வளோ ஆச்சரியமான தமிழும் ஆங்கிலத்திலும் சரமாரியாய் பிரசங்கிப்பார். அமெரிக்காவை சென்று பேசின போது வெள்ளக்காரர்களை அசந்து விட்டார். இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு தேவ மனிதனா, இவ்வளோ பெரிய அபிஷேகமா, இவ்வளோ பெரிய வல்லமையா, அவரை விழத்தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர் சொன்னார்கள், உனக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு ஒரு அழகான இளம்பெண்ணை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம், நீ என்ன சாப்பாடு வேணாலும் சொல்லு, அவங்களுக்கு செய்து கொடுப்பாள், அவரோடு தங்க வைக்க வேண்டும் என்று ஒரு அறையை அவள் கொடுத்தார்கள். அவள் வருவாள், நீங்கள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, கையை காலை பிடிச்சி விட்றேன்பா. ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அவரை எப்படியாவது விழ வைக்கணும். சிம்சோனை விழ வைப்பதற்காக தெலீலாவிடம் பேரம் பேசினது போல அவரிடத்தில் பேர் பேசினார்கள். முடிவில் அவர் விழுந்து விட்டார். பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அன்றைக்கி பேசணும். பெந்தி வந்தார், சொன்னார், என்னால் பேச முடியாது. ஏனென்று கேட்டார். கடைசியில் அவர் சொன்னார். அப்போது அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், இந்தியாவில் எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் ஏற்கனவே அது எங்களுக்கு தெரியாது, நீ அவளோடு உறவு கொண்டாய், அவளை திருமணம் செய். அவளை கட்டி வைத்தார். இந்தியாவுக்கு திரும்புவதற்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இந்தியா நான் போகல, விரும்பலை, இலங்கைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடு. இலங்கைக்கு மனைவியை கூட்டிக் கொண்டு, அந்த வெள்ளைக்காரியை கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு சின்ன ஓலை குடிசை, தரையில் விழுந்து இரவு பகலாய் ஆள ஆரம்பித்தார். காலை சாப்பாடு மத்தியம் ஒன்றும் அவர் சாப்பிடலை. ஆண்டவரே, உமக்கு துரோகம் செய்து உம்முடைய அன்பை எண்ணாமல் போனேன், எனக்காக உயிரை கொடுத்து பெரிய ரட்சிப்பை சம்பாதித்தேன், அதை நான் எண்ணாமல் போனேன், என்னை மன்னி ஆண்டவரே. தலையிலே சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு, சாக்கை உடுத்து கொண்டு புரண்டு 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 அழுதார். இரவும் பகல அழுதார், நாட்கணக்கில் அழுதார். 20 நாள் 21 நாள் அந்த ஆங்கிலேய பெண்மணி சொன்னாள், ஐயா, இவ்வளோ நீங்கள் ஆண்டவரை நேசிய நான் தெரியல, நான் விளையாட்டு போல, உங்களுடைய சொல்ல கேட்டு நான் தப்பாக நடந்துட்டேன், எங்கள் தேசத்துக்கு நான் திரும்பி போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னி குறிக்கிட மாட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. காலை பிடித்து கெஞ்சினாள். ஒரு விமானத்தில் அனுப்பி வைத்தார். அதுக்கு பிறகு அவன் உபவாசத்தை விடலை. அந்த சின்ன குடிசைக்குள்ள 40 நாட்கள் அழுதார். 40 நாட்கள் அழுது. 40ஆவது நாள் ஆண்டவருடைய அன்பு இறங்கி வந்தது, மன்னிப்பு இறங்கி வந்தது. ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல அவரை தேற்றினார். இழந்து போன அவ்வளவு வல்லமையும் திரும்ப கொடுத்தார். மறுபடியும் அவருடைய ஆவிக்குரிய வரம் அவர்களை கிரியை செய்தது. 6 மாதங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்து அப்படியே மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ கண்டு ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 11 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதை பார்க்கிறோம். நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகள் விழுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாமோ, யாரை விழுங்கலாமோ வகை தேடி தெரிகிறான். அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதுக்கு காரணம் என்னென்றால், அவருடைய குடும்ப அஸ்திபாரம் உறுதியாக இல்லை, கணவனும் மனைவிக்கும் இடையே உள்ள ஐக்கியம் சரியாக இல்லை. அந்த 2 பேருக்குள்ள ஐக்கியம் வெரிசல் விடும்போது சாத்தான் உள்ளே புகுந்து விடுகிறதற்கு அது ஏதுவாய் மாறி விடுகிறது.
மிகுந்த வேதனையோடு அதை சொல்லுகிறேன். இவ்வளோ நட்சத்திரங்கள் போல பிரகாசித்த ஊழியர்கள் விழுகிறத பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. பேதுருவுக்கும் வீழ்ச்சி வந்தது. ஆண்டவரை சபித்து விட்டார், சத்தியம் பண்ணினார் அவரை அறியேன் என்று. ஆனால் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, பேதுரு மனங்கசந்து அழுதார், மனங்கசந்து அழுதார். ஆகவே ஆண்டவர் அதை மன்னித்தார். மறுபடியும் அப்போஸ்தலர் நிலைமைக்கு கொண்டு வந்தார். பேதுருவை பயன்படுத்தி அற்புதங்கள் செய்தார். 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் கூடவே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். வேதத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று விலக்கி விடுவேன். விளக்கு தண்டு எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும்படி வீட்டில் ஏற்றப்படுகிறது. விளக்கு தண்டு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறது, கலங்கரை விளக்கத்தை போல இருக்கிறது. அந்த விளக்கு தண்டை அப்புறப்படுத்தி விட்டால் இருள் சூழ்ந்து விடும். வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஜனங்கள் உன் அண்டை வெளிச்சத்தை நாடி வர முடியாது. விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். 6ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. இன்னொன்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார், நான் வெறுக்கிற நிக்கலோய் மதஸ்தரின் கிரியையை நீனும் வெறுக்கிறார். நிக்கலோய் என்ற மதஸ்தர் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறோம். அவன் உலகத்தோடு காம்ப்ரமைஸ், விக்கிரங்களுக்கு படைக்கக்கூடாது, படைச்சு சாப்பிடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உலகத்தோடு ஒத்து போப்பா, எல்லாம் செய்கிற மாதிரி செய், பரவாயில்ல. எப்படி பிலையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீ ஆலோசனை கொடுத்தானோ அதே போல ஆண்டவர் அந்த நிக்கலோய் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட உலகத்தோடு ஒப்புரவாகிற உபதேசத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு. சிலர் ஆண்டவருக்கா நீ பாடுபட வேண்டியதில்லை, நீ உபத்திரவங்கள் சகிக்க வேண்டியதில்லை, சொகுசான வாழ்க்கை உனக்கு உண்டு. ஒரு பங்களா இல்லையா, உனக்கு 10 பங்களா ஆண்டவர் தருவார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் உன்னுடைய குறையை சுட்டி காண்பிக்க மாட்டாங்க, உன்னை கண்டித்து உணர்த்த மாட்டாங்க. எப்போதும் பொருளாதாரம் அது எதென்றா உலகத்தோடு ஒரு ஒப்புரவாகி விடுகிறது, பிசாசோடு ஒப்புரவாகி விடுகிறது. உனக்கு மகிமை தருவேன், நான் வணங்கிக்கோ, வணங்குறேன், உன்னை மகிமை கொடு, பணத்தை கொடு, பொருளை கொடு, வீட்டை கொடு. ஒரு காம்ப்ரமைஸ், அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 7ஆவதாக சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வேதத்தில் 7 முறை 7 சபைகளுக்கு சொல்லும்போது சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உடைய காது திறந்த காதாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் செவி சாய்க்கிற காதாக இருக்கணும். சில சபைகளை எவ்வளோதான் சொன்னாலும் மைண்டில் புரியாது. அதை வேதத்தில் வாசிக்கிறோமல்ல, எவ்வளோ வினோதமாய் ஊதினாலும் சில செவிட்டு விரியன்கள் போல இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அல்லவா. அந்த நிலைமை வேண்டாம். காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை சொன்னார். ஒவ்வொருவமே சொல்லும்போதும் காது உள்ளவன் கேட்க கடவன். இங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். முடிக்கும்போது ஆண்டவர் ஒரு பரிசை சொல்லி முடிக்கிறார். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாயனால் பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வேதத்தில் 3 முறை பரதேசி என்கிற வார்த்தை வருகிறது. பரதேசி என்றால் தோட்டம் என்று அர்த்தம். பாரசீக மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அரண்மனைக்கு முன்னால் ஒரு தோட்டத்தை வைத்திருப்பார்கள், அது பரதேசி. ஆண்டவரை பார்த்து ஒரு கள்ளன் கேட்டான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, நீ பரதேசியில் இருப்பாய், ஆவிகள் இளைப்பாருகிற ஸ்தானத்தில் நீ இருப்பாய். நான் இன்னைக்கு அதை போய் ஸ்தாபிக்க போகிறேன். இன்றைக்கு என்னோடு கூட நீ இருப்பாய். நித்திய காலமாய் அல்ல, பரதேசி உனக்கு கொடுக்கிறேன். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுல்
ஒரு முறை 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பரதேசிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அது 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 2:7 இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் இவனோ. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவள் ஜீவனிலே பரிபூர்ணப்பட வேண்டும் என்று வைத்தேன். அந்த ஜீவ விருட்சம் உங்களுக்கு தருகிறேன். இயேசுதான் அந்த ஜீவ விருட்சம். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று யோவான் 10:10 சொன்னார். நேரம் முடிந்தது. நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய காதுகளில் விழட்டும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரிகளை செய்வாயாக. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ந்து அறிந்து மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பிவிடு. மறுபடியும் அந்த ஊழியத்தில் திரும்பிவிடு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலைமை மாறி ஆண்டவரையே பிரியப்படுத்த தீர்மானம் பண்ணிவிடு. கடைசி காலம் இனி நாட்கள் செல்லாது. உலகமெங்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு நிறைய புதிதாய் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஆவியின் வரங்களை தருகிறார், புதிய ஊழியக்காரர்களை எழுப்புகிறார், புதிய ஜெப வீரர்களை எழுப்புகிறார். ஆனால் நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் ஆதி அன்பை விட்டு வழுகி போயிருந்தால் இந்த இரவு நேரம் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை அருமையான ஒரு நேரம். மறுபடியும் கர்த்தரண்டை திரும்பி வந்துவிடு. ஆண்டவர் இன்றைக்கு வாக்களிக்கிறார், என் பிள்ளையே, நான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஆமே, நீ ஜெயங்கொண்டவனாய் நீ விளங்குவாய். உன்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியும். நீ அந்த பரம கானானை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்து. ஆதியில் செய்த கிரிகளை மறுபடியும் செய்வாயாக. விழுந்து கிடக்கிற இடத்திலே நீ விழுந்து கிடக்க கூடாது. நீ எழுந்திரு. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று கெட்ட குமாரன் எழும்பி வரவில்லையா? ஆண்டவருக்காக நீ எழும்ப வேண்டிய நேரம் அல்லவா? ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம் அல்லவா? கர்த்தர் ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை தேசத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா? உனக்காக ஆவியின் வரங்களை வல்லமையை வைத்திருக்கிறார் அல்லவா? எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. தேவனே, ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் அதிக வைராக்கியத்தோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களை புடமிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினியால எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் வாயை தொட்டு இந்த அக்கினி தழல் உன்மேல் தொட்டதினாலே உன்னுடைய பாவம் நீங்கி நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். ஜாதிகளுக்கு நீ தீர்க்கதரிசியாய் எழுப்புவே. ஆண்டவரே, அந்த அக்கினி தழல், அந்த பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய அக்கினி தழல் ஒவ்வொரு நாவையும் தொடுபடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவிசை மனதிறங்குவீரா.